பகவான் கிருஷ்ணரின் உடலில் பல்லாயிரக்கணக்கான லோகங்களை அர்ஜுனனால் காண முடிந்தது. பற்பல பிரபஞ்சங்களும் பற்பல லோகங்களும் இருப்பதை நாம் வேத இலக்கியங்களில் அறிகிறோம். அவற்றில் சில கிரகங்கள் மண்ணாலும், சில கிரகங்கள் பொன்னாலும், சில கிரகங்கள் மணிகளாலும், சில கிரகங்கள் மிக மிக பெரியவையாகும், சில கிரகங்கள் சிறியவையாகும் மற்றும் பல கிரகங்கள் பல்வேறு வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளன. ரதத்தில் அமர்ந்தபடி அர்ஜுனனால் இவை அனைத்தும் காண முடிந்தது. நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் எப்படி படைக்கப்படுது, எப்படி பாதுகாக்கப்படுது, எப்படி அழிக்கப்படுது அப்படின்றதையும், இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம், பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, பூமிக்கு மேல வந்து பூமிக்கு மேல அந்தரிக்ஷம் இருக்கு, அந்தரிக்ஷக்கு மேல ராகு கிரகம் இருக்கு, ராகு கிரகத்துக்கு மேல சூரிய கிரகம் இருக்கு, சூரிய கிரகத்துக்கு மேல சந்திர கிரகம் இருக்கு, சந்திர கிரகத்துக்கு மேல வந்து மற்ற கிரகங்களா இருக்கு.